மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் தைப்பூச பெருவிழா தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனை பார்க்கலாம். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அண்ணாதுரை வழங்கிட கேட்கலாம். வணக்கம் அண்ணாதுரை. தைப்பூச திருவிழாவில் பக்தர்கள் கூட்டம் எவ்வாறு இருந்தது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருந்ததா? கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலில் தைப்பூச பெருவிழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய தைப்பூச பெருவிழாவின் 9ஆம் நாளான நேற்று 5 தேரோட்டம் நடைபெற்றது. இன்று 10ஆம் நாளான தைப்பூசத்தன்று தைப்பூச தீர்த்தவாரி மிகவும் சிறப்பு பெற்றது. காலை பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் ஆலயத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ வீதி உலாவாக காவிரியில் எழுந்தருளினர். மதியம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரியில் திரண்டிருந்தனர். காவிரியில் கடந்த ஆண்டை போல் தண்ணீர் வராததால் போர் மூலம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்தது. ஆழம் அதிகமாக இருந்ததால் திருவிடைமருதூர் போலீசார் பாதுகாப்பு கருதி தீர்த்தவாரி நடைபெறும் அந்த நேரம் வரை பக்தர்களை ஆற்றில் இறங்க விடாமல் தடுத்திருந்தனர். இதனால் பக்தர்களிடம் சிறிது மன உளைச்சல் ஏற்பட்டது. தீர்த்தவாரி சரியாக மதியம் 1:30 மணி அளவில் நடைபெற்றது. அப்போது திருவாவடுதுறை ஆதீனம் குருமகா சன்னிதானம் அம்மளவான தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் காவிரியில் புனித நீராடினார். அதே நேரத்தில் பக்தர்களும் போலீசாரின் கட்டுப்பாட்டை மீறி காவிரியில் இறங்குவதற்கு முண்டியடித்து திரண்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரியில் இறங்கி புனித நீராடினர். போலீசார் கடந்த ஆண்டு செயின் பதிப்பு போன்ற சம்பவங்கள் நடைபெற்றதால் இந்த ஆண்டு ஏராளமான மகளிர் போலீசார் சாதாரண உடை அணிந்து பக்தர்களோடு சுற்றி நின்று கண்காணித்துக் கொண்டிருந்தனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அண்ணாதுரை. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.